மற்றும் ஒரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பிரமுகர் பிரசாந்த் என்பவர் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு போதைப்பொருள் சப்ளை செய்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் போதைப்பொருள் தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், மேலும் விவரம். வணக்கம். கடந்த மாதத்துல சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில, அதாவது லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படின்ற ஒரு பார்ல ஏற்பட்ட ஒரு சண்டையில கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதுல முக்கியமாக அதிமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள் இந்த கைது நடவடிக்கையானது அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு அவர்களை கட்சியை விட்டு நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதைத் தொடர்ந்துதான் அந்த அதிமுக கட்சியை முன்னாள் நிர்வாகியாக இருந்த இந்த பிரசாத் என்பவர், இவர் மீது பல்வேறு கேஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் இவர் சீட்டிங் மட்டும் இல்லாம ட்ரக் சப்ளை பண்றதும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிலையில இவர் ஏற்கனவே இவர் ட்ரக் சப்ளை பண்ணதாக பிரதீப் குமார், ஜான் என்ற 2 பேரை போலீசார் பிடித்து விசாரணை செஞ்சதுல கிட்டத்தட்ட ஒரு 11 கிராம் கொக்கைன் ஆனது அவர்கிட்ட கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதீப் குமார் என்கின்ற பிராடோ 2020ஆம் வருடம் கல்லூரி நண்பர்களாக இருந்ததும் பெங்களூருக்கு சென்று அங்குள்ள கிளப் நண்பர்கள் மூலமாக நைஜீரியாவை சேர்ந்த ஜெரிக் என்பவரிடம் தொடர்ச்சியாக அவருடைய செல்போன் நம்பரில் பேசி அதன் பிறகு கொக்கைனை வாங்கியது தெரிய வந்திருக்கிறது. இதுல இந்த பிரசாத் என்பவர் பப்பில் பழகி 2023ஆம் ஆண்டு விற்று வந்திருக்கிறார். பெங்களூர்ல வசித்து வரும் நைஜீரியாவை சேர்ந்த ஜெரிக் ஏற்பட்டதுதான் கானாவை சேர்ந்த ஜான் என்பவரிடம் கொக்கைனை வாங்கும் போது கையும் களமாக பிடிபட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த பிரசாத்திடம் இருந்து ட்ரக், அதாவது நடிகரான ஸ்ரீகாந்த் ட்ரக் வாங்கினது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் போலீசார் தற்போது இன்று காலை நடிகர் ஸ்ரீகாந்தை அவர் வீட்டிலிருந்து எடுத்து தற்போது ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தனிப்படை போலீசார் ஸ்ரீகாந்திடம் துருவி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நடிகர் ஸ்ரீகாந்த் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகியான இந்த பிரசாத்திடம் ட்ரக் வாங்கினது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதே போல அது மட்டும் இல்லாம இவர் ட்ரக் கன்சியூமரா இல்ல அல்லது இவர் ட்ரக் வாங்கி மற்றவர்களுக்கு இவர் விற்பனை செய்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீசாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.